டோர் எதுக்கு முன்ன? ஆமா, உன்னை உள்ள எதுக்கு இழுத்தேன்? என்ன பண்ணிட்டு இருக்கண்ணா? இதெல்லாம் வேணாம். என் கர்ச்சீஃப் கொடுத்தா நான் போறேன். கொடுத்துரு. கர்ச்சீஃப் 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 எங்க வச்சேன்னு தெரியலையே. இவகிட்ட என்னத்த சொல்றது? ப்ரோ, கர்ச்சீஃபை காணோம் ப்ரோ. ஐ நீட் மை கர்ச்சீஃப். வர சொன்ன, வந்துட்டேன். கொடுத்துரு, போயிடுறேன். ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ப்ளீஸ், ராகவ் சார் வராதான் ப்ரோ. நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்தா செத்தோம் ப்ரோ. என் தோலை உரிச்சிருவார் ப்ரோ. ப்ளீஸ் ப்ளீஸ் போயிடுங்க ப்ரோ. ஐ காண்ட். ஐயோ, இப்போ என்ன பண்றது? டே இருக்கியா? டேய், உங்க அப்பா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தாண்டிட்டாரா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தாண்டிட்டாரா? ஐயோ, இப்போ வெளில போனா மாட்டிப்போமே. எப்படி 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 ப்ரோ? ப்ரோ கன்ஃபார்ம்டா, நீ இன்னைக்கு சத்த கன்ஃபார்ம். நீ வாயை மூடுறா எருமை. ப்ரோ, உங்க காலில் வேணா விடுறேன் ப்ரோ. கிளம்புங்க. விழு. நீங்க சொன்ன மாதிரியே ஓகே ஓகே. கிளம்புங்க ப்ரோ. எந்திரி, மேல வா. ஐயோ, இந்த டென்ஷன்ல. ம் ம் ம். டேய், லிஃப்ட் நிறுத்திடு. டேய் நிசாந்த், என்ன இப்போ இதை பண்ண சொல்றியாடா? வேற எதுனா ஆப்ஷன் இருக்காடா உங்ககிட்ட? இல்லடா. அப்ப சொன்னதை பண்ணு. என்னது இந்த டைம்ல? கரண்ட் போயிருக்கும் போல. அப்பாடா, வரல ப்ரோ. என் கர்ச்சீஃப். அது பாதாளத்துல இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, கிளம்புங்க ப்ரோ. சரி. துணி காய போடுறதுக்குள்ள எனக்கு என் கர்ச்சீஃப் வேணும். ஆன் பண்ணு ஆன் பண்ணு ஆன் பண்ணு. ஜெய் காட். சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னவோ அங்கள் நல்ல வேலை தெரிச்சான். அப்பாடா, கர்ச்சீஃப் கிடைச்சதுடா சாமி. டேய், எங்கடா போற? கர்ச்சீஃபை காய போடுறதுக்கு. கர்ச்சீஃப் காய போறதுக்கா? ப்ரோ, ஐ எம் கம்மிங். கஷ்டப்படாதீங்க. பாஸ், உங்க ஹெல்ப் எனக்கு தேவையில்லை. என் கர்ச்சீஃப் கொடுங்க. என்ன கர்ச்சீஃபோ என்னமோ ப்ரோ. எல்லாருக்கும் வேர்வை வந்தா அந்த கர்ச்சீஃப் வச்சு துடைப்பாங்க. ஆனா எனக்கு இந்த கர்ச்சீஃபால தான் ப்ரோ வேர்வையே வந்துச்சு. அப்படிதான் நடக்கும். என் காலை கூட பிடிச்சல பாரு. கால் நாலாம் பிடிக்கல. அது ஃப்ளோர் கிளீனர் இருக்கான்னு பார்த்தேன், அவ்வளவுதான். பிடிக்கல பிடிக்கல. கத்தாதம்மா தாயே, விழுந்தேன். ஆனா எதுக்கு அவ்வளோ அவர்ஷன் ஞாபகம் இல்லை? அவர்ஷனா? எனக்கா? ஓ மேலையா? அப்புறம் என்ன இது, டைவர்ஷனா? பேசுங்களேங்க, எதுக்கு இந்த சைலன்ஸ்? அதான் பாஸ் ரொம்ப பிஸி இல்ல, எப்பவும் ஆன்லைன்லயே இருப்பீங்க. போங்க, ஆன்லைனுக்கு போங்க. நான் ஆன்லைனா? ரேஷன் ஷாப் லைன்லேயே நிற்க மாட்டேன், என்ன போய் ஆன்லைன்ன்றீங்க? ஆனால் உன்னை விட பிஸி யாரும் இருக்க மாட்டாங்க. 24/7 ஆன்லைன் தான். நான் ஆனா ஒன்றும் இல்லை.
எதுவும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த கோவம்? ஏன் கோவம் ஏன் இஷ்டம் உனக்கு எதுக்கு சொல்லணும்? சொன்னாதானங்க தெரியும். சரி, எனக்கு எதுக்கு சொல்ல போறீங்க? உங்க ஃபியான்சினா எல்லாத்தையும் சொல்லுவீங்க. பா, நெருப்பே இல்லாம எரிக்கிறீங்க. நீ ஆன்லைன்ல இருக்கியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு வந்தேன். ஜஸ்ட் ஸ்டாக் பண்ணேன். தப்பா நினைக்காதீங்க. தப்பா பார்க்கல தப்பில்லை. உண்மையை சொல்லிட்டேன்ல, இன்னும் கோவம் போலையா? சரி, என்ன பண்ணா உன் கோவம் குறையும் சொல்லுமா தாயே. ஜனநாயகன் படத்துல பாபி டியால் ரோபோட்ஸ் வச்சு வேலை வாங்கின மாதிரி நீங்க என்ன வச்சு மொத்த வேலையும் வாங்குறீங்க. வழியை விடுங்க. சிரிச்சிட்டீங்கல்ல, திரும்ப சைலன்ஸ் எதுக்கு? பேசுங்க, டைம் பாஸ் ஆகணும்ல. பாஸ், உங்களுக்கு சமைக்கிறத விட வேலைக்காரங்க ஆகிறதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. வேலைக்காரனா? சரிங்க, அப்படியாச்சும் புகழ்றீங்களே. கொஞ்சம் கோவத்தை குறைக்கிறீங்களா ப்ளீஸ்? ஓகே ஓகே. இந்த வாரத்துல நான் செம்ம காண்டானது எப்ப தெரியுமா? எப்போ? அன்னைக்கு லிஃப்ட்ல போனப்போ எனக்கு ஒரு ஹாய் கூட சொல்ல பாரு. அப்போ அங்க கொஞ்சம் கேப் கூட இல்லை தெரியுமா? அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்ட. ஹா இன்னும் சொல்ல கூட கேப் இல்லை தாரா. சொல்லணும் நிஷி, தெரிஞ்சவங்கள பார்த்தா மினிமம் ரெஸ்பெக்ட். சரிங்க, இனி நான் லிஃப்ட் ஏறின உடனே ஹாய்ன்றேன். கோவப்படாதீங்க. நல்லா இல்ல, சுத்தமா நல்லா இல்ல. நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா ட்ரை பண்ணு. நான் ஜோக்லாம் பண்ணல தாரா. இவ்வளோ நரகத்தை கொடுத்த இந்த வாரம் வரமா சாபமான்னு தெரியல. ஆனால் நமக்குள்ளே இருக்க இந்த தூரம் இந்த கயிறு மாதிரி கட் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் அது பெரிய கஷ்டம்னு இப்போ தான் புரிஞ்சுது. தாரா, அம்மா, நீங்க ஒளிஞ்சுக்கணுமா? தாரா, தாரா எங்க இருக்க? என்னம்மா இவ்ளோ நேரமா துணி காய போட? இப்ப நீ எதுக்கு வந்த இங்க? நீ இருக்கியா போயிட்டியான்னு பாக்கிறதுக்கு வந்தேன். ஐயோ அம்மா, நான் காய போட்டு வரேன், நீ போமா போமா. நான் காய போடுறேன், நீ போ. அட, நான் கத்துக்கணும்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வேலையில நான் தானே செய்யணும். என்னடி ஆச்சு உனக்கு இன்னைக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ போ, நான் பண்றேன். போறேன். என்னம்மா? இந்த புடவை இப்படி போட்டா சுருக்கம் விழுந்துரும் தெரியாதா? நான் பாத்துக்கிறேம்மா, நீ போ. வாமா. என்ன ப்ரோ, உங்களை மாதிரி டெரர் லேடிஸ் கூட பயப்படுவாங்களா? பயப்படணும் பாஸ், அது இந்தியன் ஃபேமிலி கோர்ட் ரூல். ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இருக்க கூடாது. அதே என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு இருக்கவே கூடாது. அம்மா, நிறைய தெரிஞ்சிருக்கே. காய போடுறாங்க. இவ்வளோ நேரம் காய போட்டேன்னு ரெஸ்ட் எடுத்தேன். நீங்கள் வெண்டைக்காய் நல்லா சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்? ரொம்ப தெளிவாக பிஹேவ் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு. அப்படியா? எல்லாரும் முன்னாடி ஹியூமிலேட் பண்ணுற மாதிரி யூடியூப்பில் கமெண்ட் பண்ணீங்க. சைலண்ட்டாக கால் பண்ணி சாரின்னு சொன்னீங்க. திரும்ப அந்த டாபிக் வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ சமாளிச்சிங்க. நான் ஒரு பைத்தியக்காரன், எனக்கு எதுவும் தெரியல. அது வந்து அது ஆமா, என் அம்மா வரதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு இருந்த. என்னது அது? அது வந்து என்னது? பேசிக்கலி நான் ஒரு ரைட்டருங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்காக டைலாக்ஸ் எழுதிட்டு இருப்பேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட பாருங்க, திரும்ப டாபிக் டைவர்ட் பண்ணிட்டீங்க.
எப்படி வருதுங்க இப்படி இன்ஸ்டன்ட் ஐடியாஸு? எனக்கு கூட சொல்லலாம்ல, யூடியூப் சேனல் டெவலப் பண்ணுவேன். லாஸ்ட் வீக்கே கொடுத்தேன்ல உனக்கு பிடிச்ச வர டிஷ்ஷை பண்ணுன்னு. அது பண்ணலான் தான் சேனலில் இவ்வளோ கேப் விட்ருக்கேன். ஆனால் ஃபண்ட்ஸ் வர மாதிரி ஏதாவது ஐடியா கொடுங்க. ஃபண்ட்ஸா? ஏதாச்சும் சின்ன ஷாப் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரமோஷன் வேணுன்றவங்களுக்கு நீங்களே வீடியோ எடுத்து உங்க பேஜ்ல போடுங்க. அவங்களுக்கு உங்களுக்கு ஒன் டைம் ப்ரமோஷன் ஆயிடும். அப்போ உங்களுக்கு ஃபண்ட்ஸ் கூட வரும். ஆனா அப்படி ஒரு ஆளை தேடணும், அதான் டாஸ்க். இன்ட்ரெஸ்டிங். இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உன் வீடியோல மெயின்டைன் பண்ணு. அப்புறம் நீ சாப்பாடை நெருப்ப வச்சு இல்ல மனசை வச்சு பண்ணு. ரீச் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வரும். வரேன். பாய். பாய் பாய் பாய். இவனுக்கு ஒரு வாரமா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கானே. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி குக்கிங்கான தேடலா இருக்குமோ? எந்த பொண்ணு காத்து அடிச்சதுன்னு தெரியலங்க. அத குளிர் காத்தங்கள் சூடு ஏறி இருக்கும். நான் போய் குறைக்கிறாங்க. என்னடா அந்த பொண்ணோட ட்ரீம்ஸா? அதெல்லாம் இல்லை, நெக்ஸ்ட் குக்கிங் வீடியோக்காக யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீ கிரேட்ரா. இந்த வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ஜிபே, ஃபோன்பே, மெயிலு இதெல்லாம் இல்லாமல் யூடியூப்ல நீ கடலை போட்ட பாரு, நீ கிரேட்ரா. இந்த ஒரு விஷயத்துல நீ குக்குன்னு ஒத்துக்கிறேன்டா. எந்த விஷயம்? அதான் அந்த பொண்ணே இவ்வளோ தூரம் வருதுன்னா வேற என்ன இருக்கும் சொல்லு. ஒத்துக்கிறேன் போ. நல்லா சொன்னடா. எங்க கை கொடு, ஒரு வாட்டி ஷேக்கன் கொடுக்குறேன். லெஃப்ட் ஹேண்டை கொடுப்பியா? அப்ரிசியேஷனுக்கு எந்த ஹேண்டா இருந்தானடா, இந்த வாங்கிக்கோ. ரேகை நல்லா இருக்குடா, நல்ல ஃபியூச்சர் இருக்கு உனக்கு. சிக்கா அப்படிதான்டா. சப்பா ஏன்டா இப்போ சூடு வச்சா? டே என்னடா ஏதோ நாய் கத்துற மாதிரி சவுண்டு? ஒன்றும் இல்லை ராகவ் சார், ரகு கை தவறி ஸ்டவ்வில் விழுந்துச்சு, அவ்வளோதான். ஓ அவ்வளோதானா? அதுக்கு ஏன்டா அப்படி கத்துற? எருமை. வா வெளியில போலாம். அப்பனும் பையனும் சேர்ந்து என்ன கொல்ல பிளான் பண்ணிட்டீங்களாடா? என்னடா வலிக்குதா? அடிங்கொய்யால. இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது யூடியூப்ல பார்த்து பொண்ணை பற்றி கிடையாது, யூடியூப் சேனல் டெவலப் பண்ணுறதை பற்றி. ஏதோ கிளிக்ஸ்ன்னு சொன்னீங்களா, அதை சொல்லி தொலை. இப்போ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏதோ ஷாப்போ ரெஸ்டாரண்ட்டோ சம்திங் யாருக்கு காசு தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிக்கணும். அவங்களுக்கு காசுக்கு ஒரு கமர்ஷியல் வீடியோ ஷூட் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த வீடியோவை நம்ம சேனலில் ஸ்பான்சர் வீடியோவாக கொடுக்கணும். இதுதான் பிளான். ஃபண்ட்ஸுக்கு ஃபண்ட்ஸு. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் எடுக்காதடா, கண்டுபிடிச்சிடலாம். 2 days கண்டுபிடிக்கலாம். நிறுத்து, இந்த கேப் போதும். அவங்கள கண்டுபிடிச்சிட்டு உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். டேய் எனக்கு ஒரு டவுட்ரா. என்னது? இந்த ஐடியா ஒன்று இல்லைல்ல? இங்கே வா சொல்ல. இல்லை நான் வரேன். ஒன்றும் பண்ண மாட்டேன் வா. இல்லை மச்சான், இப்போ வச்சு கழுவுற கைக்கு தான் சூடு போட்டேன். சொல்கிற வேலையை செய்யலன்னு வச்சுக்கோ, எங்கே சூடு போடணும்னு எனக்கே தெரியாது. வேலையை பார்ப்போ. டேய் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கடை ஓனரை செட் பண்ணியிருக்கேன்.
கஷ்டப்பட்டு தேடி பிடிச்ச கிளைண்ட் அவன்கிட்ட நீயே பேசி டீலை செட் பண்ணிடுறா. ஆனால் இந்த ஏரியாவில் அந்த மாதிரி கடை எதுவும் இல்லையே. அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படுற கடை எங்கே? அங்கே சிகரெட் பிடிக்கிறாங்களே அந்த ஷாப் தான். பான் ஷாப்பா? டேய் நீ தானே சொன்ன சம்திங்னு. யாரை கேட்டாலும் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கடா. இவன் எப்படி ஒத்துக்கிட்டான் தெரியுமா? உன் ஷாப்பு பக்கத்தில் இன்னொரு ஷாப்பு வைப்பேன்னு சொன்னேன் காம்படிஷனுக்கு. உடனே ஒத்துக்கிட்டான் ப்ரொமோஷனுக்கு. சம்திங்னா ப்ரொமோஷனுக்கு தேவைப்படுறதுடா. இவனை என்னன்றா ப்ரொமோஷன் பண்ணுறது? நீ ஏன்னா தூரமா போற? டேய் இங்க வா, அடிக்க மாட்டா வா. டேய் வாடா இங்க. டேய் உனக்கே தெரியலடா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபரே இல்லடா. இவன் தான்டா ப்ரமோஷன் பண்றேன்றான். நான் வேற என்னடா பண்ண சொல்றேன்? நில்றா டேய் நில்றா. போடா டேய், என்கிட்ட வந்து தானே ஆகணும். சிகரெட்டை விட்டுருணுடா அப்பா, ஓடவே முடியல. என்ன கேஸ்பிங் பாஸ்? ரகு கூட ஃபைட்டிங்கு. எதுக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்காக ஒரு பான் ஷாப்புக்கு கூப்பிட்டு போயிட்டான். ப்ரொமோஷன் வேணுமா அவனுக்கு? டோன்ட் லாஃப் ப்ரோ. எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைன்னு சொல்லி எந்த கடையும் வரமாட்றாங்க. என்ன பண்ணுறதுனே புரியல. ஆனா உங்களுக்கு அவ்வளோ அர்ஜென்ட் ஃபண்ட்ஸ் எதுக்கு? 0 பட்ஜெட்ல பண்ணலாம்ல. பட்ஜெட் 0 தான். ஆனால் நாங்கள் ஷூட் பண்ணுற கிச்சன் இருக்குல்ல யூடியூப்க்கு, அது ரெண்டல். எவ்ரி மந்த் ராகவ் சார் தான் கட்டுவார். இந்த மந்த் அவருக்கு கூட கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. வீடியோஸ்க்கு வியூஸ் கூட இல்லை. நிறுத்திடலான்னு தோணுது தாரா. எதுவுமே ஓவர் நைட் சக்ஸஸ் ஆகாது நிஷான். கஷ்டப்படணும். அப்படி கஷ்டப்படணும்னா எவ்வளோ வேணும்? இப்போதைக்கு ஒரு 30K. இந்த மாதம் ரெண்ட்டுக்கு சரியாக இருக்கும். இன்னும் வீடியோஸ் நல்லா கிளிக் ஆனால் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்ன தாரா இது? உனக்கு வேண்டிய அமௌண்ட். ஐயோ வேணாம் தாரா. நீ எதுவும் பேசாத. உனக்கு ஃபியூச்சரில் வரப்போகிற லாபத்துக்கு என்னோட சின்ன முதலீடாக வச்சுக்கோ. நான் உங்களை ரொம்ப திட்டேன்ல, அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் நினச்சிக்கோங்க. உங்ககிட்ட நிறைய காசு இருக்கிறப்போ எனக்கு திரும்ப கொடுங்க போதும். அப்புறம் என்ன? என்ன? ஒன்றும் இல்லை விடு. இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போற? பாருங்க. ஹாய். என்ன இவன் முதுகு காட்டுறான்னு யோசிக்கிறீங்களா? ஐ எம் பேக்னு சிம்பாலிக்காக சொல்கிறேன். ஹாய், ஐ எம் நிஷாந்த். இந்த வாட்டி எனக்கு பிடிச்ச எனக்கு வர்ற டிஷ்ஷை கொண்டு வந்திருக்கேன். இந்த டிஷ் பேர் என்னன்னு கடைசியாக சொல்கிறேன். ஆனால் இந்த டிஷ் நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா பண்ணும்போது பார்த்து கற்றுக்கிட்டேன். இந்த டிஷ்ஷை சமைக்கும்போது எங்கள் அம்மா கையில் இருக்க வளையல் சத்தம், அந்த சமையல் வாசனை, என்னோடய சின்ன வயசு நாட்கள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கு. இது ஒரு டிஃபன் ஐட்டம். மேபி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் இது கிடைக்காம போயிடும். பட் என்னோடய ரெசிபியில் ஆட் ஆன்ஸ் இருக்குது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா?
டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் என்னன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் கூட இருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு இந்த டிஷ் பேர் அவல் உப்புமா. புதுசாக தெரிஞ்சுக்க போகிறவங்களுக்கும் எனக்கும் இது அம்மாவோட பாசம், எனக்கு பிடிச்ச எனக்கு வர்ற சமையல். இப்படி கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்க டிஷ்ஷஸ் உங்கள் அம்மாவோட சமையலை ஞாபகப்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு வர டிஷ்ஷஸ் இருந்தால் கீழே இருக்க மெயிலுக்கும் எனக்கும் உங்கள் ரெசிபிஸ் அனுப்புங்க. எல்லாருக்கும் அம்மா கையால் சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ்ஷை குக் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் குக் நிஷாந்த். என்ன நிஷி, ஃபுல் பிசி 1 மந்தா? அப்படிலாம் எதுவும் இல்லை தாரா, ஃபுல்லாக மெயில்ஸ் ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்கு, அதை பார்த்துட்டே இருக்கேன், அதான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். பரவாயில்ல விடு, மொத்தத்தில் எதிர்பார்த்த ரீச் கிடைச்சிருச்சுல, அதுவே ஹாப்பி. இதில் கிரெடிட்ஸ் மொத்தம் உனக்கு தான் தாரா, அதுக்கு தான் லாஸ்ட்டில் தேங்க்ஸ் டு கோழிக்கறின்னு போடுறேன். உன் பேர் எதுக்கு போடலைன்னா எனக்கு கோழிக்கறி தான் பிடிச்சிருக்கு. தாரா, ம் எனக்காக இவ்வளோ பண்ணல, ம் உனக்கு ஒரு சின்ன ட்ரீட் கொடுக்கணும்னு தோணுது. என்ன வேணும் சொல்லு. ம். எதுக்கு பாஸ்? நீ அந்த 30K கொடுத்தப்போ நான் எதுக்குன்னு கேட்டேனா ப்ரோ? சரி சரி. என்ன வேணும் சொல்லு. எனக்கு எப்பயிலேருந்தோ பியர் டேஸ்ட் பண்ணணும்னு இருக்கு. என்னது? பியர் குடிக்கிறது, சரக்கு. ஓ, ஃபேண்டசியா? அப்படிதான். இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன்னு நினைச்சு கேட்டுட்டேன். இதுவும் நினைச்சுக்கல, ஜட்ஜ் பண்ணல. உன்னை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் கோர்ட்டில் வேலை பார்க்கல ப்ரோ. நீ டீ எப்படி குடிப்பியோ பீரும் அப்படி தான், என்ன ஆல்கோஹால் ஆட் ஆகும். சொல்லு, என்ன பீர் வேணும்? பியர்னு சொல்லிட்டேன்ல, திரும்ப என்ன வேணும்னு கேட்குற? அதான் ப்ரோ, கேஃப் லைட்டா, ஸ்ட்ராங்கா, பட்வைசரா, ப்ரோக்கோடா, கொரோனாவா, இவ்வளோ இருக்கு. பார்ல ஏதாவது வேலை செஞ்சீங்களா பாஸ்? எல்லா பிராண்டும் சொல்றீங்க. அதுக்கு பார்ல வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை ப்ரோ, பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று வாங்கிட்டு வா. நாளைக்கு என் வீட்டில் ஜாதகம் பார்க்கறதுக்கு நெல்லூர் போகிறாங்க. நெக்ஸ்ட் டே நைட் தான் வருவாங்க. ஸோ நாளைக்கு நைட் குடிக்கலாம். குடிச்சா எந்த ப்ராப்ளமும் இல்லை, குடிச்சிட்டு வாந்தி எடுத்தாதான் ப்ராப்ளம். என்னது? ஒன்றும் இல்லை, நாளைக்கு நைட்டு என்னாக போகுதோ.